Hello friends, எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப் இன் யுவர் பிஸ்னஸ். இப்போ வந்து நாம் பார்க்க போகிறது ப்ரைஸிங், எப்படி வந்து ப்ரைஸிங் பண்ணணுன்றது. முக்கியமாக அது 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். ஒன்று ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸிங், தென் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸிங், அண்டு சர்வீஸ் செக்டருக்கு ஒரு ப்ரைஸிங். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மூணாக பிரிச்சுருக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ முக்கியமானது. ப்ரைஸை விட, காஸ்ட்டை விட, ப்ராஃபிட்டை விட வேல்யூ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த பொருள் வாங்கிறதுனால அவ்வளோ திருப்தி இருக்கா, அந்த பொருள் வாங்கினா நமக்கு எல்லா இதுவும் ப்ராப்ளம் தீர்ந்து போயிடும் அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அவங்க வாங்குவாங்க. காஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழே தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கேஸில் சில பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா வாங்குகிறோம். சோஃபா எப்படின்னா சோஃபா வெறும் சோஃபா தான் போகிறோம். இப்போ சோஃபா கம் பெட்டுன்னு போட்டான். இப்போ சோஃபா வந்த உடனே அது எப்போதும் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண அவசியமே இல்லை. அந்த இதை விரிச்சு போட்டிங்கன்னா இது பிகம் காட்டு. ஸோ வித்தவுட் ட்ரபிளிங் அதர்ஸ், வித்தவுட் ட்ரபிளிங் யுவர் கெஸ்ட்டு, யூ கேன் ஸ்லீப் இன் த சேம் பிளேஸ் வேர் யுவர். நீங்கள் எங்கேயா உட்காந்துருந்தால் அந்த இடத்துலையே நீங்கள் தூங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி காஃப் சிரப்பில் சுகர் ஃப்ரீன்னா, ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் சந்தோஷமாக வாங்கி காஃப் சிரப் குடிப்பாங்க. ஏன்னா அது வந்து இட் வில் க்யூர் காஃப். அதே சமயத்தில் டயபெட்டிஸ் சுகரை அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன்ஸ், ஸோ திருப்தி செய்யக்கூடிய காரியங்கள். அதனால தான் மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. வெறும் காஸ்ட் மட்டும் பார்க்கறதுல இந்த காலத்தில் மக்கள் வந்து தே சீயிங் தி வேல்யூ ஆல்சோ. ஸோ இந்த மார்க்கப் வந்து இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு செய்ய வேண்டியது மார்க்கப்னா இது எப்படி வேணால் சொல்லலாம். மார்ஜின் சொல்லலாம், இல்லாட்டி கிராஸ் மார்ஜின் சொல்லலாம். ஓகே, கிராஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்க்கப் வச்சு தான் ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஒரு ஷர்ட்டு, ஆம்பளைங்க ஒரு ஷர்ட்டு வந்து 5 ரூபா ஆகுது, 25 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ இது எப்படி எதை வச்சு விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட்டு. ஸோ காஸ்ட்டு ப்ளஸ் மார்க்கப் ஈக்குவல் டு சேல்ஸ். புரியுதா? ஸோ மார்க்கப் அதான் சொன்னேன். இது வந்து மார்க்கப் மீன்ஸ் மார்ஜின், கிராஸ் மார்ஜின், ப்ராஃபிட் எக்ஸட்ரா, வாட் எவர் நீங்கள் எதை எப்படி வேணால் கூப்பிடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 5 ரூபா அது காஸ்ட்டு. ஓகே, தென் சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ? 25. ஸோ மார்க்கப் எவ்வளோ? 10. ஸோ 15, 10, 25. ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் சிம்பிள். இந்த மார்க்கப் எப்படி அப்படி செய்கிறாங்கன்னா அதுதான் இந்த விஷயம். 15 காஸ்ட்டு. ஓகே, காஸ்ட்டு 15. இது புரியுதா? காஸ்ட் 15. ஸோ இதில் வந்து 25 ரூபா விற்கிறான். ஸோ அப்போ மார்க்கப் எவ்வளோ? 10. ஸோ மார்க்கப் எப்படி கண்டுபிடித்து? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு மார்க்கப். சிம்பிள் திங், சிம்பிள் ஈக்குவேஷன். யார் வேணால் புரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி பெர்சன்டேஜ் கண்டுபிடித்து? பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கப் ஆன் சேல்ஸ் ப்ரைஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கப் ஆன் காஸ்ட், ரெண்டு பேரும் போடலாம். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கப் ஆன் சேல்ஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்க்கலாம்? ஸோ 10/25 இன்ட்டு 100. ஸோ 40% வந்து மார்ஜின், 100க்கு. ஸோ 10/divided into 100, 40%. மார்க்கப் ஆன் சேல்ஸ் ப்ரைஸ். ஸோ மார்க்கப் ஆன் காஸ்ட் எவ்வளோ பார்க்கலாம்? ஸோ இதில் பெர்சன்டேஜ் இப்போ கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கப் ஆன் காஸ்ட்டு எவ்வளோ? காஸ்ட்டு 15. ஓகே, தென் மார்க்கப் எவ்வளோ? 10. 10 வகுத்தல் 15 இன் சிம்பிள் பார்த்தா 66.67%. ஓகே, திஸ் இஸ் தி திங் யூ டு டு. 40% சேல்ஸ் ப்ரைஸஸில் மார்க்கப்பு, காஸ்ட்டில் 66.67. ஓகே, இந்த காஸ்ட் ப்ரைஸு இட் டஸ் நாட், இது வந்து வெறும் ஹோல்சேலர் கொடுக்குற ப்ரைஸ் மட்டும் இல்லை, காஸ்ட் மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ் மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸ்பென்சஸ்? லாரி, ஃப்ளைட்டு, அப்புறம் வந்து கூலி இறக்குறது, இதெல்லாம் சேர்ந்துருக்கும். இன்சிடல் எக்ஸ்பென்சஸ் அதோடு சேர்ந்து தான் இது எடுக்கணும். காஸ்ட்னா ஹோல்சேலர் என்ன கொடுக்கணும் அது மட்டும் இல்லை. ஹோல்சேலர் கவுடவுன் வந்து வீட்டுக்கு எட்டு வருவீங்க இல்லையா? அப்போ என்ன காஸ்ட்டு? லாரி வைப்பீங்களா இல்லையா? ஆளை இறக்கி ஏற்றுவாங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் பே சம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து தான் அது 15. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் இன்சிடென்டல் காஸ்டர்ஸ். இன்சிடென்டல் இங்கிலீஷில் சொல்லுவாங்க.
இன்சிடென்ஷியல் காஸ்ட், அதாவது இதர செலவுகள் கொண்டு வரதுக்கு, அந்த குட்ஸை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இதர செலவுகள் சேர்ந்து அதில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வரும். ஓகே, திஸ் இஸ் தி திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கப்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, மார்க்கப் எதில் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, மார்க்கப் வந்து நீங்கள் டிசைட் பண்ணோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஓவராலாக ஒரு 4-5 குட்ஸ் இருக்குது விற்க போகிறீங்க. அந்த 4-5 குட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆவரேஜாக என்ன மார்க்கப்னு பார்க்கணும். இப்போது தனித்தனியாக பார்க்க முடியாது. ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு ஐடியா வரும், நமக்கு எவ்வளோ மார்க்கப் வேணும், எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேங்க்குக்கு லோன் வாங்கும்போது பேங்க்குக்கு எஸ்டிமேட் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ எஸ்டிமேட், எவ்வளோ சேல்ஸ் வருது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வருது, எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வருது, இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்து நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஓவரால் ஆவரேஜாக நம்ம பண்ணோம். இதில் வந்து ஆவரேஜாக பண்ண முடியும். இனிஷியல் மார்க்கப்னா இனிஷியல் ஆவரேஜ் மார்க்கப் ஆன் ஆல் குட்ஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் விதவிதமாக குட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆவரேஜாக பண்ண முடியும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அது கொடுத்துருப்பீங்க, ரெண்ட்டு, டிப்ரிசியேஷனு, மற்ற சார்ஜ்லாம் பண்ணியிருப்பீங்க. தென் ப்ராஃபிட் ஆட் பண்ணோம். தென் நம்ம என்ன ஹோல்சேல் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை நெட் சேல்ஸ் ப்ளஸ் ரிடக்ஷன்ஸ். ஸோ அப்படி பண்ணால் இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட்டு, தென் ரிடக்ஷன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, தென் நெட் சேல்ஸ் எவ்வளோ போட்டிருப்பீங்க எஸ்டிமேட்டில், அப்புறம் வந்து எவ்வளோ அவன் டிஸ்கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணி கொடுப்போம்னா ஓவரால் மார்க்கப் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஐடியா வரும். இது அப்போ தான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மார்க்கெட் போல் வந்தால் பரவாயில்ல, நம்ம செலவெல்லாம் போய் நமக்கு ப்ராஃபிட் நிற்கும்ன்றது ஒரு ஐடியா வரும். ஸோ அதுதான் பிரச்சனை. மார்க்கெட்டில் வரும்போது வில் இட் கவர் ஆல் காஸ்ட் ப்ளஸ் உங்களுக்கு வேண்டிய ப்ராஃபிட் கொடுக்காதா, நீங்கள் எதிர்பார்க்கிற லாபம் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னா ஓரளவு நீங்கள் இனிஷியல் மார்க்கப் பண்ணி தான் ஆகணும். அப்போ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐடியா வரும், உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வரப்போகுது, அது வந்து காஸ்ட் கவர் ஆகுமா, எல்லா காஸ்ட்டும் போக மீதி நிற்குமா, நமக்கு வேண்டிய நம்ம நினைச்ச ப்ராஃபிட் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமானது. ஸோ வில் இட் கவர் ஆல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் சப்போஸிங் ஒரு 20 lakhs நெட் சேல்ஸ் 20 lakhs வச்சுங்க, நெட் சேல்ஸ் 20 lakhs வச்சுங்க. ஓகே, ப்ராஃபிட்னா நெட் ப்ராஃபிட் கடைசியாக வரக்கூடிய ப்ராஃபிட் ஒரு 40,000. ஓகே, ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஒரு 20,000. ஓகே ப்ராஃபிட்டு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2 lakhs. ஸோ இப்போ எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபார்முலா எப்படி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 2 lakhs. ஓகே, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2 lakhs. ஸோ நெட் சேல்ஸ் 20 lakhs. ஓகே, ப்ராஃபிட் 40,000, டிஸ்கவுண்ட் 40,000. ஸோ எப்படி பண்ணலாம், ஸோ நெட்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வருது 2 lakhs ப்ளஸ் ப்ராஃபிட் 40,000 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் 20,000. ஓகே, புரிஞ்சுங்க. டிவைடட் பை நெட் சேல்ஸ் எவ்வளோ 20 lakhs ப்ளஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, இந்த ரிடக்ஷன் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் அது கூட்டிக்கணும். ஸோ எவ்வளோ வருது பாருங்கள், 2,60,000 divided by 20 lakhs 20,000 into 100. Okay, so 2,60,000 20 lakhs 20,000. so இது வந்து 4 சைபர் அடிச்சாச்சு. ஓகே, ஸோ நவ் 2,600 divided by 202 பார்த்தீங்கன்னாக்கா 202 ஃபஸ்ட்டு ஒரு 15% வரும். மார்க்கில் இனிஷியல் மார்க்கில் 15%, ரஃப்லி 15%. திஸ் இஸ் இனிஷியல் மார்க்கப். ஆல் குட்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ மார்க்கப் ஆஃப் 15% அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அப்படி யூனிஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது. ஃப்ளெக்சிபிள் மார்க்கப்னு ஒன்று இருக்குது, யூனிஃபார்ம் மார்க்கப் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே ஆவரேஜாக ஒரு மார்க்கப்னா அதில் சொன்னேன், கிராஸ் மார்ஜின் எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் மார்க்கப்னா எல்லாத்துக்கும் ஒரு இது. ரெண்டாவது ஃப்ளெக்சிபிள் மார்க்கப்னா குட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ஸ்டாக்ஸுக்கு ஒரு மார்க்கப்பு,
ஃப்ரிட்ஜுக்கு அதே மார்க்கப் போட முடியுமா? சாக்ஸுக்கு இருக்க மார்க்கப் வந்து ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்குற மார்க்கப்பை கம்பேர் பண்ண முடியாது. அது காஸ்ட் வேறு, இதனுடைய காஸ்ட்டு வேறு, அதனுடைய யூஸ் வேறு, இதனுடைய யூஸ் வேறு. ஸோ நீங்கள் அக்கார்டிங்லி நீங்கள் ஹவ் டு சார்ஜ். நீங்கள் வந்து மார்க்கப் குட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஓகே, காட் த பாயிண்ட். ஸோ அதான் சொன்னேன், காஸ்ட்டும் டிசைட் ப்ராஃபிட் வருமா. ஸோ ஸ்டாண்டர்ட் மார்க்கப் ஆர் ஆல். நீங்கள் ஃப்ளெக்சிபிள் மார்க்கப் பார்த்தீங்கன்னா அது குட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க்கப் பார்க்கணும். சாக்ஸ்க்கு ஒரு மார்க்கப்பு, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஒரு மார்க்கப்பு, ஓகே, பென்னுக்கு ஒரு மார்க்கப்பு, ஃபர்னிச்சருக்கு ஒரு மார்க்கப்பு, புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கப் இதை பொறுத்துருக்கு. ஸோ ஃபைனலி ஒரு 3 காரியங்கள். என்ன காரியங்கள் அப்படின்னாக்கா, அது நம்ம அக்செப்டபிள் ப்ரைஸ் ரேஞ்ச், நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அது வருதா? ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு, ஒரு 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 இந்த ப்ரைஸ் இப்படி இருக்கிறோம் அப்படி ஒரு நிர்ணயம் அதுக்குள்ளே இருக்கா, அதுக்கு மேலே போதா கம்மியாக இருக்கா, அது மாதிரி சொல்லி அது ஒரு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, போட்டியாளர்கள், காம்படிட்டர்ஸ், போட்டியாளரோடு கம்பேர் பண்ண முடியுமா? அது நல்லா இருக்கா, கூட இருக்கா, கம்மியாக இருக்கா? போட்டியாளர்ஸோட கம்மியாக இருக்கா, கூட இருக்கா? ஸோ கூட இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது மேட்ச் ஆகுது அவரோட. அது சப்போஸிங் காம்படிட்டர்ஸ் தள்ளி இருந்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்து உங்களை வாங்கிடுவாங்க. எனக்கு அவ்வளோ தூரம் போனோமே, அவ்வளோ தூரம் போய் செலவு பண்ணி பஸ்ஸுக்கு ஏறி பிடிச்சி செலவு பண்ணி அங்கே போய் நின்று அப்புறம் திரும்பி வந்துக்குள்ளே நேரம் வேஸ்ட் ஆகும் எல்லாம். அதுக்கு பதிலாக கூட கொடுத்துடலாம். ஆனால் உங்கள் தெருவிலே உனக்கு இருந்தான்னா நீங்கள் உங்கள் ப்ரைஸ் ஏறக்கூடிய அவனோட கூட மேட்ச் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு படி கொஞ்சம் குறைந்தாலும் தப்பு இல்லை. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். மூணாவது நீங்கள் வந்து கஸ்டமர் வில்லிங் டு பே. கஸ்டமர் உங்கள் ப்ரைஸ் நீங்கள் சார்ஜ் பண்ண ப்ரைஸை கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்காங்களா, ஆசையாக இருக்காங்களா, விருப்பப்படுறாங்களா? இல்லாட்டி ப்ரைஸ் கூடங்க, என்னால் பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்கிறானுங்க ப்ராஃபிட்டை வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஸோ அது முக்கியமானது. ஸோ மார்க்கப் வந்து முக்கியமானது. ஸோ உங்களை ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நெக்ஸ்ட் செஷனில் மார்க் டவுன் அப்படின்னு ஒரு சின்ன செஷனு. மார்க் டவுன் முடிச்சுட்டு அப்புறம் ஓவரால் நம்ம என்ன போய் காம்படிட்டர்ஸோடு எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜும் அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். Till such time, all the best. Thank you.